நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது SSS டிவி. இதன் முதல் நிகழ்ச்சியாக ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. எனக்கும் பாட்டிலுக்கும் பயம். ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. நள்ளிரவு நேரம். புரண்டு படுக்கும்போது சிறிது விழிப்பு வந்தது. நிசப்தம். அதனை ஓரங்கட்டி விட்டு ஏதோ ஒரு வினோத சப்தம் கேட்டது. பயம். திருடனாக இருக்குமோ, பேயாக இருக்குமோ என சந்தேகம். இவரெண்டில் எது இருந்தாலும் எப்படி சமாளிப்பது என்ற 1000 கேள்விகள் மண்டைக்குள். நடுக்கம். வியர்த்து கொட்டியது. மெதுவாக எழுந்து சென்று பிரிட்ஜை திறந்து தண்ணீர் பாட்டிலை எடுத்தேன். ஆச்சரியம். என்னை விட அதிகமாக அதற்கு வியர்த்தி கொட்டியது. அதற்கு என்ன பயமோ? எறும்புக்கு உடம்பு ரிப்பேர். ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. நேற்று மருந்து வாங்க கடைக்கு சென்றேன். என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் கூடவே நானும் வருகிறேன் என்று என் மகளும் கிளம்பினாள். இன்று கடைக்கு கிளம்பினேன். நானும் வருகிறேன் என்று என் மகளும் கூட வந்தாள். போகும்போது என்ன வாங்க போறீங்க அப்பா என்று கேட்டாள். நான் எறும்பு மருந்து என்றேன். அவள் கேட்டாள், நம்ம வீட்டு எறும்புக்கு உடம்பு சரியில்லையா அப்பா என்று. காட்டுக்குள்ளிலிருந்து நாட்டுக்குள் அதிபயங்கரமான விலங்குகள் திசை மாறி புகுந்துவிட்டன. அவற்றினை திசை திருப்பி காட்டுக்குள் அனுப்பி வைத்திட இராணுவம் பெருமுயற்சி செய்து வருகிறது. சில வினோதமான விலங்குகள் சிட்டிக்குள் புகுந்து விட்டது. அதன் பெயர் கூட என்னவென்று தெரியவில்லை. டேய், டைனோசரு முட்டை போட்டு குஞ்சு பொறிக்குண்டா. இப்போ தாண்டா குஞ்சு பொறிச்சு ஆச்சுக்கிட்டு வருது. வினோதமான சப்தங்களை எழுப்பி வருவதை கேட்கும்போது பயமாக இருக்கிறது. சிட்டியில் சில பகுதிகள் இராணுவத்திற்கும் வினோத விலங்கிற்கும் இடையே கடும் சண்டை ஏற்பட்டு விட்டது. என்னவென்று அறிந்திட விரைவில் உங்கள் அபிமான திரையரங்குகளே. வேலையில்லாத பட்டதாரியும் விவசாய கூலியும். ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. என் அப்பன் என் பாட்டன் செய்து வந்த விவசாய கூலி என்னோடு ஒழியட்டும் என்று என் மகனை காடு கழனியை பண்ணையாரிடம் அடகு வைத்து, என் மனைவி காதில் கழுத்தில் கிடந்த நகை நட்டை விலைக்கு விற்று பட்டணம் அனுப்பி வைத்தேன் பட்டம் வாங்கிட. 4 ஆண்டுகளுக்கும் பிறகு இன்றைய விவசாயம் நாற்று நடுவதில் இருந்து அறுவடை செய்திடும் வரை எல்லாம் மிஷினாகி போச்சு. விளைவு வேலையில்லாத விவசாய கூலியாக நான், பட்டம் வாங்கி வந்து வேலையில்லாத பட்டதாரியாக என் மகன். அரசே, வேலை வேண்டும் எனக்கும் என் மகனுக்கும். மாமியாரும் மருமகளும் ஜாடிக்கு ஏத்த மூடி. ஒரு நிமிட கதை இதோ தொடர்கிறது. என்னடி கமலா, மாமியாரும் மருமகளும் புதுவிதமான விளையாட்டு எல்லாம் விளையாடுறீங்களாமே? என்ன விளையாட்டு அது? என்னன்னு சொன்னினா நானும் என் மருமகளும் விளையாடுவோம்ல. அதை ஏண்டி கேக்குற விமலா? நேத்து நடுத்தெருவில் உள்ள ரெங்கநாயகி என் வீட்டுக்கு கதை பேச வந்தா. அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது என் மருமக எள்ளுன்னு சொன்னா எண்ணெயாக வந்து நிப்பா, தயிருன்னு சொன்னா வெண்ணையாக வந்து நிப்பாள்னு சொல்லிப்புட்டேன். அத காதுல வாங்கிட்ட என்னோட மருமக ரெங்கநாயகி போன பிறகு அங்கிருந்து வந்து என்கிட்டே இப்போ எள்ளுன்னு சொல்லுங்க மாமின்னு சொல்ல சொன்னா. நானும் தலையும் புரியாம வாளும் புரியாம சொல்லி வச்சேன். இதோ இருங்க மாமின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடோடி போய்
எண்ணெய் பாட்டில் எடுத்து வந்து என் கையில கொடுத்தாள். அப்புறம் அப்புறம் தயிர்ன்னு சொல்லுங்க, மாமின்னு சொல்லிட்டு ஓடோடி போய் வெண்ணெய் டப்பாவை கொண்டு வந்து என் கையில திணிக்கிறா. என் மருமகளோட லூட்டி தாங்களடி விமலா. இந்திய தொலைக்காட்சி வரலாற்றிலேயே முதன்முறையாக எமது தொலைக்காட்சி ஒரு புதுமையையும் சாதனையையும் படைத்திருக்கிறது. ஆம், கடந்த 3.5 ஆண்டு காலமாக ஒளிபரப்பாகி வந்த நந்தினியின் நாத்தனா என்கின்ற தொடரில் ஒரு குடும்பத்திற்கு செத்துப்போன புருஷனாகவும் செத்துப்போன அப்பாவாகவும் ஹாலில் போட்டோ ஃப்ரேமில் தொங்கிக் கொண்டிருந்த கனகலிங்கத்திற்கு நாடகத்தின் தயாரிப்பு நிறுவனம் சரிவர பேமெண்ட் செய்யாத காரணத்தினால் அவர் தன்னுடைய அக்ரிமெண்ட்டை கேன்சல் செய்து தொடரில் இருந்து விலகி கொண்டார். அவருக்கும் பதிலாக செத்துப்போன புருஷனாகவும் செத்துப்போன அப்பாவாகவும் நடித்திட காத்தவராயன் என்பவரை புதியதாக அப்பாயின்மெண்ட் செய்து இருக்கிறது நாடகத்தின் தயாரிப்பு நிறுவனம். ஆதலால் நாளை முதல் கனகலிங்கத்திற்கும் பதில் காத்தவராயன் ஹாலில் போட்டோவில் தொங்கிட காத்திருக்கிறார். இனி அவருக்கும் பதில் இவர். Please like, subscribe and forward. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது SSS டிவி. இதன் முதல் நிகழ்ச்சியாக காட்டுக்குள்ளே கலாட்டா இதோ தொடர்கிறது. நந்தவனக்காடு என்கின்ற ஒரு அடர்ந்த காட்டில் வன விலங்குகள் யாவும் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டிலே ஒரு மரத்திலே ஆண் காகம், பெண் காகம், காக்கை குஞ்சு மூன்றும் கூடு கட்டி வசித்து வந்தன. நான் தான் அம்மா காக்கா, அதோ உட்காந்துருக்கு பாரு அண்டங்காக்கா, அதுதான் அப்பா காக்கா. எங்கே அழகா காக்கான்னு சொல்லு பார்க்கலாம். கக்கா கக்கான்னு சொல்லாத, ஐயோ கசம், அது ஆய் போகிறது. காக்கான்னு வேகமாக நீட்டி சொல்லு. கக்கா. ஐயோ, காக்கான்னு சொன்னா கக்கான்னு சொல்லுதே. அட கசமே, இப்போ கக்காவும் வர வேண்டாம், காக்காவும் வர வேண்டாம், நாளைக்கு பொறுமையாக வரட்டும். இப்போ நீ வாயை மூடிக்கிட்டு தூங்கு, உனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன். உன்ன மாதிரி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு சின்ன பையன் கையில் ரொட்டி வச்சுக்கிட்டு காக்கான்னு என்னை கூப்பிட்டான். சரி, நமக்கு ரொட்டி தான் தர போகிறான்னு நானும் அவங்கிட்ட போனேன். அந்த சின்ன பையன் என்னைய பிடிச்சி தண்ணியில் போட்டு முக்கி முக்கி எடுத்தான். என்னடா நம்மளை பிடிச்சி குளிப்பாட்டியெல்லாம் விடுறானே, ரெக்கையெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, சோப்பு போட்டு விடுவானா அப்படின்னு நானும் எதிர்பார்த்தேன். அப்போது அவங்க அப்பா வந்துட்டார். டேய், என்னடா செய்கிறே அப்படின்னு அவனை கேட்டதும், பாடத்திலே காகம் கரையின்னு போட்டு இருக்காங்கப்பா, அதான் கரையுதான்னு தண்ணியிலே முக்கி முக்கி எடுக்கிறேன், கரைய மாட்டேங்குதுப்பா என்றதும் எனக்கு ரொம்ப ஷாக்கு. சிறுவனின் அப்பா உடனே அதிர்ச்சி அடைந்து விட்டார். தம்பி, நாய் குரைக்கும், நரி ஊளையிடும், யானை பிளிரும், சிங்கம் கர்ஜிக்கும், ஒவ்வொரு மிருகமும் ஒவ்வொரு விதத்தில் ஒலி எழுப்போம். அந்த ஒவ்வொரு ஒலிக்கும் ஒரு பெயர் இருக்குது. அந்த வகையில் காகம் எழுப்பும் ஒலிக்கு கரையும் என்று பெயர் வச்சிருக்காங்க, புரியுதா என்றதும், ஓ அப்படியாப்பா என புரிந்து கொண்டு என்னை உடனே பறக்க விட்டுட்டான். நான் வீடு வந்து சேர்ந்துட்டேன். அடுத்து வருவது மது பிரியர்களின் ரகசிய மாநாடு நிகழ்ச்சி தொடர்கிறது. இது முழுக்க முழுக்க கற்பனையில் உருவாக்கப்பட்டது, எவரையும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்படவில்லை என்பதனை தாழ்மையுடன் முன்பாகவே தெரிவித்துக் கொள்கிறேன். வெங்கடபால சுப்பிரமணியனாகிய நான்
இன்று மதுப்பிரியர்களின் இரகசிய மாநாட்டிற்கு வரவேற்புரை செய்திட உறுதியேற்று என் உரையை தொடங்குகிறேன். மதுப்பிரியர்களே, என் பிரியமானவர்களே, வணக்கம். தம்பி, அந்த ஊறுகாய் பாக்கெட்டை கொஞ்சம் கொடு. நான் மேடை ஏறிட்டேன், ஆனால் இன்னும் போதை ஏறலையே. இன்னைக்கு நாம் ரகசிய மாநாடு நடத்திட ஒன்று கூடியிருக்கிறோம். ஏன் தெரியுமா? நம்ம போல மதுப்பிரியர்கள் நம்ம நாட்டில் 4 கோடி பேர் இருப்பதாக நம்ம தலைவர் ரகசிய சர்வே செஞ்சிருக்காரு. மாநாட்டிலே என்ன பேசுகிறாங்க அப்படின்னு 4 லட்சம் பேர் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு அமைப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு அமைப்பு ஏற்பாடு செஞ்சிடணும் என்று நம்ம தான தலைவர் ஒரு முடிவோடு இருக்கிறாருங்க. அடுத்து நம்ம நாட்டில் எல்லா கட்சியிலேயும் நம்மை போன்ற மதுப்பிரியர்கள் லட்சக்கணக்கில் இருக்காங்க. அவங்களையெல்லாம் ஒன்று திரட்டி ஒரு பெரிய இயக்கமாக கொண்டு வரணும்னு தான் நம்ம ரகசிய மாநாட்டை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது மட்டும் இல்லைங்க, அடிமட்ட கூலி தொழிலாளிங்க முதல் மேல்மட்ட உயரதிகாரிகள் வர பலர் மதுப்பிரியர்களாக இருந்து வர்றாங்க. இவங்களையெல்லாம் ஒன்று திரட்டுவது கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தாலும் அரும்பாடுபட்டு ஒன்று திரட்டிட முயற்சி செஞ்சுக்கிட்டு வராருங்க. அதற்காகவே ஏற்பாடு செய்யப்பட்ட குழு ஒன்று இயங்கிக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு இயக்கத்தை தொடங்கிட்டோம்னு வச்சுக்குங்க, எலெக்ஷன் வரும்போது மாநாடு போட்டு நம்ம வயிற்றை காண்பிச்சா கூட்டணி கட்சிக்கிட்டே இருந்து ஒரு நன்கொடையாக பணம் கொஞ்சம் வாங்கிடலாம். அப்படி வாங்குகிற பணத்திலே நம்மளோட இயக்கத்திலே இருக்கிற மதுப்பிரியர்களோட வைத்திய செலவுக்கு அது பேருதவியாக இருக்குமில்ல. நம்முடைய கோரிக்கையை எல்லாம் எந்த கட்சி நிறைவேற்றி தர சம்மதிக்கிறதோ அந்த கட்சியுடன் வர்ற 2026 தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அடுத்து ஒரு சந்தோஷ செய்தி. நம்ம இயக்கத்திலே முதியவர் அணி, இளைஞரணி, விவசாய அணி என்ற பல அணிகள் இருந்தாலும் இப்பொழுது புதிதாக மகளிர் அணி ஒன்று உருவாகி வருதுன்னு சொல்லிக்கொள்ள பேராசைப்படுறேனுங்க. ஒன்று கூடுவோம், நமது ஒற்றுமையை நிலைநாட்ட உறுதியேற்போம், நம் இயக்கத்தை வளமாக்க. மாவட்டத்திற்கு மாவட்டம் மது ஆலையை திறந்திட வேண்டும்னு கோரிக்கையை வற்புறுத்தி சொல்ல இருக்கிறோங்க. இதனால் பெருமளவில் வேலைவாய்ப்பு உருவாவதுடன் மதுவின் விலையில் வீழ்ச்சி ஏற்பட்டு பாதியாக குறைஞ்சி போகுங்க. அப்படி பாதியாக குறைஞ்சி போவதுனால விற்பனை அதிகரிக்கும், பொருளாதார எழுச்சி ஏற்படும் பாருங்க. அது மட்டும் இல்லைங்கோ, வெளியூர் போய் மது அருந்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படாதுங்க. ட்ரங்க் அண்டு டிரைவ் கேஸ் ஃபைல் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படாதுங்க. இதனால் பெனால்ட்டி கட்ட வேண்டாம், பயண செலவு மிச்சம், ஆக்சிடெண்ட் தவிர்க்கப்படும். இதை போல எவ்வளவோ நன்மைகளை பெற்று முன்னேற்ற பாதையை நோக்கி முன்னேறி செல்ல முடியும் நம்ம நாடு. அடுத்ததாக ஆன்லைன் மூலம் ஆர்டர் செய்தால் வீடு தேடி வந்து வீட்டு
உபயோகப் பொருட்களையும் வண்ண வண்ண ஆடைகளையும் வகை வகையான உணவுப் பொருட்களையும் கொண்டு வந்து நம்ம நாட்டில் கொடுக்கறதுக்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன போல நம்ம இயக்கத்துக்காகவே புதியதாக உருவாக்கப்பட்ட நிறுவனம்தான் ராவா என்கிற அமைப்பு. இது வீடு தேடி வந்து சரக்குகளை சப்ளை செய்யுமுங்க. ஆனால் ஆன்லைன் பேமெண்ட் செய்யும் நபர்களுக்கு மட்டும்தான். கிரெடிட்டு கிடையவே கிடையாது. ஆனால் இதற்கு லோனு கேட்டு கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை கட்டாயம் நடத்தும். எந்த கட்சி இதற்கு சம்மதிக்கிறதோ அந்த கட்சியுடன் தான் கூட்டணி அமைக்கும். இது நிச்சயம். அடுத்து நம்ம ஊரிலே உள்ள சூப்பர் மார்க்கெட்டிலே அது வாங்கினால் இது இலவசம், இது வாங்கினால் அது இலவசம் என்று தர்றத போல நமக்கு குவார்ட்ரு வாங்கினால் ஊறுகாய் பாக்கெட்டு இலவசம்னு தரணும், ஆஃப் வாங்கினால் அவிச்ச முட்டை இலவசம்னு தரணும்னு பல பேர் கோரிக்கையாக வலியுறுத்தி மனு கொடுத்து இருக்கிறதுனால இது நியாயமான கோரிக்கை. இதை உடனடியாக நடைமுறைப்படுத்திட ஏற்பாடு செய்யப்படும் என்று உறுதியளிக்கிறேன். நம்ம நாட்டில் குக்கிராமத்திலே தயாராகிற ராசாத்தி கலர் முதல் இன்டர்நேஷனல் குளிர்பானமாக இருக்கக்கூடிய பெப்சி, கொக்கோ கோலா வரை எல்லாம் கண்ணாடி பாட்டில்களிலிருந்து பிளாஸ்டிக் பாட்டிலுக்கு மாறிட்டாங்க. ஆனால் நம்ம நாட்டில் தயாராகிற மது பாட்டில்கள் யாவும் கண்ணாடி பாட்டில்களில் மட்டும்தான் உற்பத்தி ஆகுது. ஏன்? இதனை விசாரிக்க நம்ம இயக்கம் ஒரு விசாரணை குழுவை ஏற்பாடு செஞ்சு அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டு வருதுங்க. மது பாட்டிலை வாங்கி இடுப்பில் சொருகி எடுத்துக்கிட்டு போகும்போது அது நழுவி கீழே விழுந்து பெரும் நஷ்டத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருப்பது எல்லோரும் அறிஞ்சதுதான். அதனால் உடனடியாக பிளாஸ்டிக் பாட்டில்களில் மது விற்பனை செய்திட வேண்டும். இல்லைன்னா மது பாட்டிலுக்கு இன்சூரன்ஸ் திட்டத்தை கொண்டுகிட்டு வாங்க. நம்முடைய பக்கத்து மாநிலத்தில் மதுவின் விலை குறைவு, நம்ம நாட்டிலே மதுவின் விலை கூடுதல். இது என்னங்க நியாயம்? விலையை குறைக்க முடிஞ்சா குறைங்க, முடியலன்னா பக்கத்து மாநிலத்தோட நம்ம மாநிலத்தையும் இணைச்சிடுங்க. சீனியர் சிட்டிசன் என்றால் அரசாங்கம் பல சலுகைகளை தர்றதை போல சீனியர் பட்டதாரிகளுக்கு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பல சலுகைகளை தருவதை போல நம்ம இயக்கத்தில் உள்ள சீனியர் மது பிரியர்களுக்கு மானியம் வழங்கிட வேண்டும் என்ற கோரிக்கை வலுப்பெற்று வருகிறது. நெருப்பு சுடும் என தெரிஞ்சும் தொட்டு பார்ப்பதை போல குடியை கெடுக்கும் என தெரிஞ்சும் குடிப்பது பெரிய காரியமில்லையா? இதற்காகவே ஒரு பாராட்டு விழா எடுத்து எல்லோருக்கும் பட்டமும் வழங்கிட நம்மளோட இயக்கம் ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. இருக்கும் தீபாவளி திருநாளுக்கு மதுவின் விற்பனை சில திருநாளுக்கு மதுவின் விற்பனை இலக்கு 1500 கோடியாக நாம நிர்ணயித்திருக்கிறோம். அதற்கு அடுத்து வர்ற புத்தாண்டிற்கு இலக்கு 2000 கோடியாக நிர்ணயித்து உலக சாதனை படைத்து கின்னஸில் இடம்பெற பெருமுயற்சி செய்து வருகிறது நம்மளோட இயக்கம். நம்மை போன்றோரை குடிகாரன் என்று பச்சை தமிழிலும் கொச்சை தமிழிலும் சொல்வதை வன்மையாக கண்டிக்கிறது நம்மளோட இயக்கம். மாறாக அழகு தமிழில் மதுப்பிரியர்கள்
என்று வர்ணித்து கூப்பிட வேண்டும். குடிகாரனின் பேச்சு விடிஞ்சா போச்சு என்கிற பழமொழியை மாற்றியமைத்து குடிகாரனின் பேச்சு விடிஞ்சாலும் விடியாவிட்டாலும் அதுதான் உயிர் மூச்சு என்கிற புதுமொழியை உருவாக்குவோம். பாடுபடுவோம், போராடுவோம், வென்றிடுவோம். நன்றி, வணக்கம்.